திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமான 2 மாதத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்தி உயிரை மாய்த்துக் கொண்ட 27 வயது இளம்பெண் ரிதன்யா தனது கணவர் கவன்குமார் தினமும் உடல் ரீதியாக கொடுமை செய்வதாகவும் அவரது குடும்பத்தினர் மன ரீதியாக டார்ச்சர் செய்வதாக கூறி வெளியிட்ட ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது. டெய்லியும் மென்டலி என்னை அசால்ட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கலாக ஈவன் டார்ச்சர் பண்ணுறான். என்னால் இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பற்றி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனால் என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். ஆனால் உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால் நீங்கள் காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால் வாய்விட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்னை இப்படி பார்க்கவும் முடியல. என்னால் நீங்கள் படுற வேதனை எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.